சிறப்பாக செயல்படும் மாநிலங்களின் நிதியை தடுத்து நிறுத்தி தேசிய கல்விக் கொள்கையை கட்டாயமாக்கும் முயற்சியில் ஒன்றிய அரசு ஈடுபடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக ஆளாத தமிழ்நாடு, கேரளா, டெல்லி, பஞ்சாப், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களில் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் சமக்ர சிக்ஷா திட்டத்துக்கான நிதியை விடுவிக்காமல் ஒன்றிய அரசு கடந்த ஓராண்டாக காலம் தாழ்த்தி வருவதாகவும், இதன் மூலம் மாநிலங்களை ஒன்றிய அரசு தண்டிப்பதாகவும் ஆங்கில பத்திரிகையில் செய்தி வெளியானது. இக்கட்டுரையை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் முதலமைச்சர், தேசிய கல்விக் கொள்கையை பள்ளிகளில் செயல்படுத்தாத காரணத்திற்காக சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு நிதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதே சமயத்தில் இலக்கை எட்டாத மாநிலங்களுக்கு நிதி வாரி வழங்கப்படுவதாக விமர்சித்திருக்கும் அவர், இதுதான் தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் நடவடிக்கையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதை நாட்டு மக்களின் முடிவுக்கே விட்டுவிடுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.